அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பேராசிரியர் டாக்டர் கா வெங்கடேசன் ஐயாவுடைய இந்திய தேசிய இயக்க வரலாறு புத்தகத்திலிருந்து வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். டோட்டல் கொஸ்டின்ஸ் 45 கொஸ்டின்ங்க. இந்த 45 கொஸ்டின்ஸும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸுங்க. எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாம எடுத்திருக்கோம். செம ஒர்த்தான வீடியோ. இந்த ஒரு வீடியோ போதுங்க வெள்ளையனே வெளியேறு கிளர்ச்சிக்கு. நம்முடைய சேனலை தொடர்ந்து டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் தரங்க, பயன்படுத்திக்கோங்க. நம்ம கிட்ட டிஎன்பிசிக்கு தேவையான முக்கியமான அவுட் சோர்ஸ் புக் எல்லாமே கிடைக்குங்க, வாங்கிக்கோங்க. அதுதான் நம்முடைய வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க எந்த ஒரு புக் ஆர்டர் பண்ணாலும் நம்ம கிட்ட பார்த்தோன்னா ப்ரீ டெலிவரிங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. புக் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். செம ஒர்த்தான வீடியோங்க. எந்த ஒரு கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணாம வீடியோவை நல்லா முழுமையா பாருங்க. வினா 1. செய் அல்லது செத்துமடி என்பது யாருடைய மந்திரம்? சி. மகாத்மா காந்தி. செய் அல்லது செத்துமடி என்பது மகாத்மா காந்தியினுடைய மந்திரம். வினா 2. பிரிட்டிஷ் இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அகிம்சை போராட்டங்கள் எது எவை? ரவுலட் சத்தியகிரகமா 1919, ஒத்துழைமை இயக்கம் 1920, 22, சட்ட மறுப்பு இயக்கம் 1930, 34, தனிநபர் சத்தியகிரகம் 1940. டி 1, 2, 3, 4 சரி. பிரிட்டிஷ் இந்திய ஆட்சிக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அகிம்சை போராட்டங்கள் எது வேணா எல்லாமேங்க, அனைத்தும் சரி. ரவுலட் சத்தியகிரகம் 1919, ஒத்துழைமை இயக்கம் 1920, 22, சட்ட மறுப்பு இயக்கம் 1930, 34, தனிநபர் சத்தியகிரகம் 1940. வினா 3. வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம் துவங்கப்படுவதற்கான காரணங்கள் சரியானவை எது எவை? 1. இரண்டாவது உலகப் போர் முடிந்தவுடனே இந்தியாவுக்கு டொமினியன் தகுதி வழங்கிவிட வேண்டும் என்று கிரிப்ஸ் திடீரென இந்தியா விட்டு புறப்பட்டு சென்றார் 1942 ஏப்ரல் 12. கூற்று 2. கிரிப்ஸ் திடீரென இந்தியா விட்டு புறப்பட்டு சென்றதால் இந்தியர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நோக்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதோடு இந்திய தலைவர்களையும் நடாற்றில் விட்டது போலாயிற்று. கூற்று 3. மேலும் ஜப்பான் எந்த நேரத்திலும் இந்தியாவின் மீது படையெடுக்கக்கூடிய அபாயம் இருந்தது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் பிரிட்டன் இந்தியாவை காப்பாற்றுமோ என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. கூற்று 4. ஆங்கிலர் அகன்றதால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கான முகாந்திரம் இருக்காது. டி அனைத்தும் சரிங்க. 1, 2, 3, 4 எல்லாமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது உலகப் போர் முடிந்தவுடனே இந்தியாவுக்கு டொமினியன் தகுதியை வழங்கவிட வேண்டும் என்று கிரிப்ஸ் திடீரென இந்தியா விட்டு புறப்பட்டு சென்றார் 1942 ஏப்ரல் 12. கிரிப்ஸ் திடீரென இந்தியாவை விட்டு புறப்பட்டு சென்றதால் இந்தியர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நோக்கத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தியதோடு இந்திய தலைவர்களையும் நடு ஆற்றில் விட்டது போல் ஆயிற்று. மேலும் ஜப்பான் எந்த நேரத்திலும் இந்தியாவின் மீது படையெடுக்கக்கூடும் அபாயம் இருந்தது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் பிரிட்டன் இந்தியாவை காப்பாற்றுமா என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை. ஆங்கிலேயர் அகன்றால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கான முகாந்திரம் இருக்காது. வினா 4. யாருடைய தலைமையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்டம் துவங்கப்பட்டது? சி. மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியினுடைய தலைமையில வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்டம் துவங்கப்பட்டது. மகாத்மா காந்தி தலைமையில வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ற போராட்டம் துவங்கப்பட்டது. வினா 5. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கப்பட்டதற்கான சூழ்நிலைகளில் சரியானது எது எவை? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியா, இன பாகுபாடா, ஜப்பான் படையெடுப்பு பற்றிய அச்சமா, ஜப்பானுக்கு ஆதரவு பற்றிய அச்சமா, காங்கிரசின் நிலையா, பிரிட்டனின் பிடிவாதமா? டி அனைத்தும் சரிங்க.
வெள்ளையனே வெளியேறு இயக்கம் துவங்கப்பட்டதற்கான சூழ்நிலைகள்ல கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய தோல்வி, இன பாகுபாடு காட்டப்பட்டது, ஜப்பான் படையெடுப்பினுடைய பற்றிய அச்சம், ஜப்பானுக்கு ஆதரவு பற்றிய அச்சம், காங்கிரசினுடைய நிலை, பிரிட்டனுடைய பிடிவாதம், இது எல்லாமே பார்த்தோம்னா இதற்கான சூழ்நிலைகள் சரியானது. வினா 6. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியால் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் விளைவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று கூறியவர் யார்? ஏ. யுஎன் பியாரெல் லால். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியால் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் விளைவே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என கூறியவர் பார்த்தோம்னா யுஎன் பியரெல். வினா 7. கிரிப்ஸை எளியளவு சாதனை கூட சாதிக்க விடாமல் தடுத்தவர்கள் யாவர்? இதற்கான விடை சி. சர்ச்சில், ஏ. மெரி, லின்லித்கோ. கிரிப்ஸை எளியளவு சாதனை கூட சாதிக்க விடாமல் தடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில், ஏ. மெரி, லின்லித்கோ. இந்த 3 நபர்களும் அவரை சாதிக்க விடாமல் தடுக்கிறாங்க. வினா 8. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று 1 பாருங்க. பிரிட்டனின் அரசியல் சதுரங்க விளையாட்டில் சலித்து போன காங்கிரஸ் தலைவர்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்க தீர்மானித்தனர். காரணம், கிரிப்ஸ் தூதுக்குழு அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டதை அன்றி இந்தியாவின் அரசியல் அமைப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அனுப்பப்பட்டது அல்ல. இதற்கான விடை கூற்று காரணம் சரி. கூற்று காரணம் இரண்டுமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்றும் காரணம் இரண்டும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிட்டனினுடைய அரசியல் சதுரங்க விளையாட்டால் சலித்து போன காங்கிரஸ் தலைவர்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்க தீர்மானித்தனர். கிரிப்ஸ் தூதுக்குழு அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டதே அன்றி இந்தியாவின் அரசியல் அமைப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனுப்பப்பட்டது அல்ல. வினா 9. கிரிப்ஸ் கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். ஏ பாருங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியை அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய தலைவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய தீர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி எதுவும் நிகழவில்லை. பி. இந்திய வெளியுறவு செயலர் ஏ. மெரி இனி இந்தியர் பின்னால் ஓட முடியாது என்று கூறி இருமார்பு பேச்சு இந்திய தலைவர்களை ஆத்திரமடைய செய்தது. சி. இந்தியா ஒரு நாடாக இல்லாமையால் யாரிடம் அதிகாரத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிலை காங்கிரஸ் தலைவரின் கோபத்தை கிளறிவிட்டது. டி. பிரிட்டனின் பிடிவாதம் இந்திய விடுதலை போராட்ட திரியை தூண்டிவிட்டது போலாயிற்றுன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பி. பி மட்டும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கு தவறாக கொடுக்கப்பட்டு பார்த்தோம்னா இந்திய வெளியுறவு செயலர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்திய வெளியுறவு செயலர்ல இந்திய விவகார செயலர் பார்த்தோம்னா ஏ. மெரி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியை அடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய தலைவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய தீர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி எதுவும் நிகழவில்லை. இந்திய விவகார செயலாளர் ஏ. மெரி இனி இந்தியர் பின்னால் ஓட முடியாது என்று கூறி இருமாப்பு பேச்சு இந்திய தலைவர்களை ஆத்திரமடைய செய்து இந்தியா ஒரு நாடாக இல்லாமையால் யாரிடம் அதிகாரத்தை கொடுப்பது என்று தெரியவில்லை என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிலை காங்கிரஸ் தலைவர்களின் கோபத்தை கிளறிவிட்டது. பிரிட்டனின் பிடிவாதம் இந்திய விடுதலை போராட்ட திரியை தூண்டிவிட்டது போலாயிற்று. வினா 10. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். கூற்று 1. ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் விளைவாக பினாங்கு, இந்தோனேசியா, தாய்லாந்து, கல்கத்தா ஆகிய நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இந்திய அகதிகள் குடிபெயர்ந்தனர். 2. அதே போன்று ஆங்கிலேயர்களும் அரக்கன் மலைகள் மற்றும் வடகிழக்கு பகுதி காட்டு வழியே வந்தனர். 3. ஆபத்துமிக்க பாதுகாப்பற்ற வழி ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழி இந்திய அகதிகளுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டன. 4. இந்திய வீரர்கள் ஆங்கிலேயருடன் இணைந்து போரிட்ட போதிலும் கூட இன பாகுபாடு காட்டப்பட்டது. 5. ஆங்கிலேய அரசு அகதிகளிடையே இன பாகுபாடு காட்டியதை அறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் குதித்து எழுந்தனர் சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி. கூற்று 2, 4, 5 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. தவறா கொடுக்கப்பட்டு பார்த்தோம்னா 1 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க பார்த்தோம்னா பினாங்கு, இந்தோனேசியா, தாய்லாந்து, கல்கத்தா. இதுல பார்த்தோம்னா சிங்கப்பூர், மலேசியா, பர்மா மட்டும் தான் வரும். இதுல பினாங்கு வரும்,
சிங்கப்பூர் வரும், மலேசியா, பர்மா வரும். ஆனா இந்தோனேசியா, தாய்லாந்து, கல்கத்தா இந்த நாடுகள்லாம் வராது. அதே பார்த்தோம்னா 5 2ல என்ன தவறா கொடுக்கப்பட்டிருக்குன்னா 3ல தவறா கொடுக்கப்பட்டு பாத்தீங்கன்னா ஆபத்து மிக்க பாதுகாப்பற்ற வழி ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும், ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழி இந்திய அகதிகளுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இங்க வந்து மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பார்த்தோன்னா மேல பார்த்தோன்னா இந்திய அகதிகளுக்கு, ஆபத்து மிக்க பாதுகாப்பற்ற இந்திய அகதிகளுக்கும் இந்திய அகதிகளுக்கும், ஐரோப்பியர்களுக்கு பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழி இந்திய அகதிகளுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டன. ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் விளைவாக பினாங்கு, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா ஆகிய நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான இந்திய அகதிகள் குடிபெயர்ந்தன. அதே போன்று ஆங்கிலேயர்களும் அரக்கன் மலைகள் மற்றும் வடகிழக்கு பகுதிகள் காட்டு வழி வந்தன. ஆபத்து மிக்க பாதுகாப்பற்ற வழி இந்திய அகதிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் பார்த்தோம்னா ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழிகள் பிரித்து கொடுக்கப்பட்டன. இந்திய வீரர்கள் ஆங்கிலேயருடன் இணைந்து போரிட்ட போதிலும் இன பாகுபாடு காட்டப்பட்டது. ஆங்கில அரசு அகதிகளிடையே இன பாகுபாடு காட்டியது அறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் குதித்தெழுந்தனர். இப்ப தவறா கொடுக்கப்பட்டது பார்த்தோம்னா பினாங்கு, இங்க பார்த்தோம்னா பினாங்கு கரெக்டா வரும். பினாங்கு, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா வரும். இங்க பார்த்தோம்னா ஆபத்து மிக்க பாதுகாப்பற்ற வழி பார்த்தோம்னா இந்திய அகதிகளுக்கும், ஆபத்து குறைந்த பாதுகாப்பான வழி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டன. வினா 11 பின்வரும் சொற்றொடர்கள்ல எது எவை சரியானவை? கூற்று 1 பர்மா வரை வந்த ஜப்பானிய ராணுவம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான அபாயம் இருந்தது. 2 கல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் துறைமுகங்கள் ஜப்பானிய விமான தாக்குதலுக்கு இலக்கானவையாக கருதப்பட்டன. 3 இந்தியாவை இங்கிலாந்து காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இல்லாத நிலை உருவாயிற்று. 4 இந்த நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இந்திய தலைவர்களுக்கு ஏற்பட்டதால் வெள்ளையனே வெளியேற்றி இந்தியாவை காப்பாற்ற துணிந்தனர். விடை டிங்க. அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பர்மா வரை வந்த ஜப்பானிய ராணுவம் இந்தியாவுக்கு நுழைவதற்கான அபாயம் இருந்தது. கல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் துறைமுகங்கள் ஜப்பானிய விமான தாக்குதல்களுக்கு இலக்கானவையாக கருதப்பட்டன. இந்தியாவை இங்கிலாந்து காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இல்லாத நிலை உருவாயிற்று. இந்த நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இந்திய தலைவர்களுக்கு ஏற்பட்டதால் வெள்ளையனை வெளியேற்றி இந்தியாவை காப்பாற்ற துணிந்தனர். வினா 12 ஜப்பானிய தாக்குதலுக்கு இரையான பகுதிகளில் சரியானவை எது எவையும் கொடுத்திருக்காங்க. இதற்கான பாருங்க 1 பினாங்கு, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா அனைத்தும் சரிங்க. ஜப்பானிய தாக்குதலுக்கு இரையான பகுதிகளில் சரியானவை எதையும் கேட்டாங்கன்னா பினாங்கு, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா. வினா 13 ஜப்பான் இந்தியாவின் கதவை தட்டி கொண்டிருந்த போது சுபாஷ் சந்திர போஸ் எங்கு இருந்தார்? ஏ பெர்லின். ஜப்பான் இந்தியாவின் கதவை தட்டி கொண்டிருந்த போது சுபாஷ் சந்திர போஸ் எங்கிருந்தார்னா பெர்லின். வினா 14 பிரிட்டனின் போதாத காலம் இந்தியாவுக்கு நல்ல காலம், பிரிட்டனின் சங்கடம் இந்தியாவுக்கு சந்தர்ப்பம் என்ற போக்கில் விரோதிக்கு ஏற்பட்ட நெருக்கடி இந்தியாவுக்கு சாதகமாக்கிக் கொள்வதில் உறுதியாக இருந்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். பிரிட்டனின் போதாத காலம் இந்தியாவுக்கு நல்ல காலம், பிரிட்டனின் சங்கடம் இந்தியாவுக்கு சந்தர்ப்பம் என்ற போக்கில் விரோதிக்கு ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியாவுக்கு சாதகமாக்கிக் கொள்வதில் உறுதியாக இருந்தவர் யாருன்னு கேட்டானா சுபாஷ் சந்திர போஸ். வினா 15 பின்வரும் சொற்றொடர்கள்ல எது எவை சரியானவை? ஏ பாருங்க சிங்கப்பூர் இருந்து கொண்டே வானொலி மூலம் பிரிட்டனுக்கு எதிராக கிளர்த்தெழுமாறு இந்தியர்களை தூண்டினார் சுபாஷ் சந்திர போஸ். பி சுபாஷ் சந்திர போஸின் வீர வார்த்தைகள் இந்தியரிடையே ஜப்பானிய ஆதரவு எண்ணத்தை உருவாக்கின. சி ஜப்பானிய ஆதரவு காங்கிரஸ் தலைவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கான விடை பாருங்க பி மட்டும் சரிங்க. இங்க சிங்கப்பூர் என்று கூறப்பட்டிருக்கு, சிங்கப்பூர் அல்ல பெர்லின். இங்க மகிழ்ச்சின்னு சொல்றாங்க, மகிழ்ச்சியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. பெர்லினில் இருந்து கொண்டே வானொலி மூலம் பிரிட்டனுக்கு எதிராக கிளர்ந்தெழுமாறு இந்தியர்களை தூண்டினார் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸினுடைய வீர வார்த்தைகள் இந்தியர்களிடையே ஜப்பானிய ஆதரவு எண்ணத்தை உருவாக்கின. ஜப்பானிய ஆதரவு காங்கிரஸ் தலைவர்களிடையே பார்த்தோம்னா அச்சத்தை ஏற்படுத்தியது. இங்க பெர்லின் வரும், இங்க பார்த்தோம்னா அச்சத்தை ஏற்படுத்தியது. 16 பொறுத்துக. இங்க பாருங்க சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, ராஜகோபாலாச்சாரி, காங்கிரஸ் முஸ்லிம் லீக் இவங்கெல்லாம் யார் எந்தெந்த நிலை இருந்தான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான விடை சி 1, 2, 3, 4. சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் ஆதரவாளர்,
ஜவஹர்லால் நேரு பிரிட்டன் சமரச பேச்சுவார்த்தை துவங்குவதை விரும்பினார். ராஜகோபாலாச்சாரி தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதை வலியுறுத்தினார். காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் பிரிட்டனோடு உடன்பாட்டுக்கு வருவது என்பது காரிய சாத்தியமாயிற்றது. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் ஆதரவாளர், ஜவஹர்லால் நேரு பிரிட்டனுடன் சமரச பேச்சுவார்த்தை துவங்குவதை விரும்பினார். ராஜகோபாலாச்சாரி தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதை வலியுறுத்தினார். காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் பிரிட்டனோடு உடன்பாட்டுக்கு வருவது என்பது காரிய சாத்தியமற்றது. 17 ஜப்பான் இந்தியாவை தாக்க கூடுவதற்கு முன்னால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டியதன் அவசியத்தை பற்றி காந்தி பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினார். டி அரிஜன். பாருங்க, ஜப்பான் இந்தியாவை தாக்க கூடுவதற்கு முன்னால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுவதன் அவசியத்தை பற்றி காந்தி அரிஜன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினார். 18 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் காந்தியின் புதிய போராட்ட உத்தியை பரிசீலிப்பதற்காக காங்கிரஸ் செயற்குழு டேஸ் ஆம் ஆண்டு டேஸ் தேதியில் வர்தாவில் கூடியது. இதற்கான விடை பார்த்தோம்னா பீங்க 1942 ஜூலை 14 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் காந்தியின் புதிய போராட்ட உத்தியை பரிசீலிப்பதற்காக காங்கிரஸ் செயற்குழு 1942 ஜூலை 14 வர்தாவில் கூடியது. 19 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. தவறானது. 1 காந்தியின் வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானத்தின் முடிவை முகமது அலி, ஜவஹர்லால் நேரு, கோவிந்த வல்லபந்த், CR தாஸ், சவுகத் அலி ஆகியோர் எதிர்த்தனர். கூற்று 2 கூட்ட இறுதியில் அனைவரும் காந்தியின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டனர். 3 பிரிட்டன் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும், இன்றேல் காந்தியின் தலைமையில் சாத்விக மக்கள் இயக்கம் துவங்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 4 அத்தீர்மானம் ஒரு சில மாற்றங்களோடு கல்கத்தாவில் ஆகஸ்ட் 7, 8 தேதிகளில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரித்துன்னு சொல்றாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி 1, 4 தவறா கொடுக்கப்பட்டது என்ன? முகமது அலி என்று கொடுக்கப்பட்டது முகமது அலி அல்ல, அபுல் கலாம் ஆசாத். இங்க கல்கத்தா என்று கொடுக்கப்பட்டிருக்கு, கல்கத்தா இல்ல, பம்பாய். காந்தியின் வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானத்தின் அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, கோவிந்த வல்லபந்த், CR தாஸ், சவுகத் அலி ஆகியோர் எதிர்த்தனர். கூட்ட இறுதியில் அனைவரும் காந்தியின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டனர். பிரிட்டன் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும், இன்றைய காந்தியின் தலைமையில் சாத்விக மக்கள் இயக்கம் துவங்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தீர்மானம் ஒரு சில மாற்றங்களோடு பம்பாயில ஆகஸ்ட் 7, 8 தேதிகளில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரித்தது. 20 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. பாருங்க, கூற்று 1 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் கல்கத்தாவில் 1942 ஆகஸ்ட் 8 முடிவுற்றது. 2 மறுநாள் அதிகாலையில் காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். 3 2 வாரத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள் அனைவரையும் அரசாங்கம் கைது செய்துவிட்டது. 4 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் செயற்குழு, மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் அனைத்தும் சட்ட விரோதம் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான விடை பாருங்க 2, 4 சரி. 2, 4 சரி. 1 தவறா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தவறா கொடுக்கணும்? கல்கத்தா இல்ல, பம்பாய். 2 அல்ல, 2 வாரங்கள் அல்ல, 1 வாரங்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பம்பாயில் 1942 ஆகஸ்ட் 8 முடிவுற்றது. மறுநாள் அதிகாலையில் காந்தியும் பிற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். 1 வாரத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள் அனைவரையும் அரசாங்கம் கைது செய்துவிட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் செயற்குழு, மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டது. நான் 21 வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தின் விளைவு பற்றி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். கூற்று 1 காங்கிரசிடமிருந்து நிதி அனைத்தும் கைப்பற்றப்பட்டது. 2 கடைகள், ஓட்டல்கள் ஆகியவை மூடப்படுவது தடை செய்யப்பட்டது. 3 காங்கிரஸ் துவங்கிய இயக்கத்தை பற்றிய செய்திகளை வெளியிட கூடாது என பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டன. 4 ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. 4 இத்தகைய மின்னல் வேக அடக்குமுறை நடவடிக்கைகளால் அரசாங்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை முளையிலே கிள்ளி விடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அனைத்தும் சரி. காங்கிரசிடமிருந்து நிதி அனைத்தும் கைப்பற்றப்பட்டது. கடைகள், ஓட்டல்கள் ஆகியவை மூடப்படுவது தடை செய்யப்பட்டது. காங்கிரஸ் துவங்கிய இயக்கத்தை பற்றிய செய்திகளை வெளியிடக்கூடாது என பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டன. ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசாங்கங்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. இத்தகைய மின்னல் வேக அடக்குமுறை நடவடிக்கைகளால் அரசாங்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை முளையிலே கிள்ளி விடுவதென்று முடிவு செய்துவிட்டது.
பாருங்க, ஃபர்ஸ்ட் காங்கிரசிடமிருந்து நிதி அனைத்தும் கைப்பற்றப்பட்டது. கடைகள், ஓட்டல்கள் ஆகிய மூடப்படுவது தடை செய்யப்பட்டது. காங்கிரஸ் துவங்கிய இயக்கத்தை பற்றிய செய்திகளை வெளியிடக்கூடாது என பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டன. ஒழுங்கை நிலைநாட்ட மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது. இத்தகைய மின்னல் வேக அடக்குமுறை நடவடிக்கைகளால் அரசாங்கம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை முளையிலே கிள்ளி விடுவது என்று முடிவு செய்துவிட்டது. 22 பம்பாய் தீர்மானத்தை பற்றிய அரசாங்கத்துக்கு விளக்க கூறி வாரங்களுக்கு பின்னரே போராட்டத்தை துவங்குவதாக இருந்தார் காந்தி. 2 வாரங்கள். பம்பாய் தீர்மானத்தை பற்றி அரசாங்கத்துக்கு விளக்க கூறி 2 வாரங்களுக்கு பின்னரே போராட்டத்தை துவங்குவதாக இருந்தார் காந்தி. பம்பாய் தீர்மானத்தை பற்றி அரசாங்கத்துக்கு விளக்க கூறி 2 வாரங்களுக்கு பின்னரே போராட்டத்தை துவங்குவதாக இருந்தார் காந்தி. 23 கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஏ, தலைவர்கள் இன்றி தக்க திட்டமின்றி போதிய முன்னேற்பாடு செய்யாமல் மக்கள் தன்னிச்சையாக கிளர்ச்சியில் ஈடுபடலாயினர். பி, ஐக்கிய மாகாணம், மேற்கு வங்காளத்தில் மட்டுமே முஸ்லிம்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சி, அம்மாநிலங்களில் கிராம பஞ்சாயத்துகள் ஊர்வலங்கள் நடத்தி தீவிர செயல்களில் இறங்கின. டி, அசாமில் தேசிய அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன. இதில் தவறா கொடுக்கப்பட்டு பார்த்தோம்னா பிங்க. என்ன தவறா கொடுக்க? மேற்கு வங்காளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்காளம் அல்ல, பீகாரில். தலைவர்கள் இன்றி தக்க திட்டமின்றி போதிய முன்னேற்பாடு செய்யாமல் மக்கள் தன்னிச்சையாக கிளர்ச்சியில் ஈடுபடலாயினர். ஐக்கிய மாகாணம் பீகாரில் மட்டுமே பீகாரில் மட்டுமே முஸ்லிம்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அம்மாநிலங்களில் கிராம பஞ்சாயத்துக்கள் ஊர்வலங்கள் நடத்தி தீவிர செயலில் இறங்கின. டி, அசாமில் தேசிய அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன. 24 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் விளைவுகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1, வியாபாரிகள் கடையடைப்பை செய்தார்கள். 2, தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 3, மாணவர்கள் கல்வி கூடங்களை புறக்கணித்தனர். 4, விவசாயிகள் வரிகூடா கிளர்ச்சியை துவங்கினர். அனைத்தும் சரிங்க. 1, 2. அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் விளைவாக என்னென்ன செயல் நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா, வியாபாரிகள் கடையடைப்பு செய்தார்கள், தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர், மாணவர்கள் கல்வி கூடங்களை புறக்கணிக்கிறாங்க, விவசாயிகள் வரிகூடா கிளர்ச்சியை துவங்குறாங்க. 25 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் விளைவுகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை சரியானவை எவைன்னு சொல்றாங்க. விளைவுகள் பாருங்க. பல அரசாங்க ஊழியர்கள் பதவியை துறந்தார்கள். ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வேலை நிறுத்தங்கள், கடையடைப்பு நடத்தப்பட்டன. 2, ஹர்த்தால்கள்னா கடையடைப்பு நடத்தப்பட்டன. 2, கள்ளுக்கடைகள், சாராய கடைகள், கஞ்சா கடைகள், ஜவுளி கடைகள், துணை பதிவாளர் அலுவலகங்கள், மேஜிஸ்ட்ரேட் டிவிஷனல் அலுவலகங்கள், முன்சிப் கோர்ட்டுகள், காவல் நிலையங்கள் ஆகியவை மறியல் செய்யப்பட்டன. 3, கடலோர பகுதிகளில் உப்பு வரி சட்டம் மீறப்பட்டது. 4, நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டது. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்துமே சரிங்க. பல அரசாங்க ஊழியர்கள் சொல்றாங்க அவங்களுடைய பதவியை துறக்கிறாங்க. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடை அடைப்புகள் நடத்தப்படுது. கள்ளுக்கடைகள், சாராய கடைகள், கஞ்சா கடைகள், ஜவுளி கடைகள், துணை பதிவாளர் அலுவலகங்கள், மேஜிஸ்ட்ரேட் டிவிஷனல் அலுவலகங்கள், முன்சிப் கோர்ட்டுகள், காவல் நிலையங்கள் ஆகியவை மறியல் செய்யப்பட்டன. 3, கடலோர பகுதிகளில் உப்பு வரி சட்டம் மீறப்பட்டது. நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்பட்டன. 26 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை சரியானவை எது? 1, ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, அச்சுத பட்டிவர்த்தன், அருணா ஆசப் அலி போன்ற காங்கிரஸ் சோசியலிஸ்ட் தலைவர்கள் தலைமறைவாகி அரசாங்கத்துக்கு எதிராக சதி வேலைகள் ஈடுபட்டன. கூற்று 2, நாளுக்கு நாள் அழிவு வேலைகளும் கொரில்லா தாக்குதல்களும் அதிகரித்து வண்ணமாய் இருந்தன. 3, புகைவண்டி நிலையங்கள் தாக்கப்பட்டன, புகைவண்டி கவிழ்க்கப்பட்டன. 4, விமான நிலையங்களும் விதிவிலக்கு அல்ல. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. 1, 2, 4 அனைத்து சரிங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை சரியான இருக்காங்க. அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, அச்சுத பட்வர்தன், அருணா ஆசப் அலி போன்ற காங்கிரஸ் சோசியலிஸ்ட் தலைவர்கள் தலைமறைவாகி அரசாங்கத்துக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபட்டனர். நாளுக்கு நாள் அழிவு வேலைகளும் கொரில்லா தாக்குதல்களும் அதிகரித்து வண்ணம் இருந்தன. புகைவண்டி நிலையங்கள் தாக்கப்பட்டன, புகைவண்டிகள் கவிழ்க்கப்பட்டன, விமான நிலையங்களும் விதிவிலக்கு அல்ல. 27
வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விளைவுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ஒன்று, இராணுவத்திற்கு சீருடை துணியை தயாரித்து கொடுத்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் வேலைநிறுத்தத்தால் மூடப்பட்டது. 2, சென்னை போர்ட் ட்ரஸ்ட், சென்னை மாநகராட்சி மின்சார ட்ரம்கள் செயலிழந்தன, பொது கட்டிடங்கள் தாக்கப்பட்டன. தென் ஆற்காடு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொலைபேசி தந்தி கம்பிகளை அறுத்துவிட்டன. வடார்காடு மாவட்டத்தில் மாணவர்கள் வன்முறை செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதற்கான சரியான விடை 2, 3 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரி விடை 27க்கு 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 2 சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தவறா கொடுக்கப்பட்டு பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா வட ஆற்காடு வரும், இங்க தென் ஆற்காடு மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இராணுவத்திற்கு சீருடை துணியை தயாரித்து கொடுத்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் வேலைநிறுத்தத்தால் மூடப்பட்டது. சென்னை போர்ட் ட்ரஸ்ட், சென்னை மாநகராட்சி மின்சார ட்ரம்கள் செயலிழந்தன, பொது கட்டிடங்கள் தாக்கப்பட்டன. வட ஆற்காடு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொலைபேசி தந்தி கம்பிகளை அறுத்துவிட்டனர். தென் ஆற்காடு மாவட்டத்தில் மாணவர்கள் வன்முறை செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டனர். 28, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட விளைவுகளில் சரியானவை எது எவைன்னு கேட்கிறாங்க. அப்ப ஒண்ணு பாருங்க, ஈரோட்டுக்கு அருகில் உள்ள சூலூர் விமான நிலையம் அழிக்கப்பட்டது. 2, புகை வண்டிகள் கவிழ்க்கப்பட்டன. 3, கள்ளுக்கடைகள் கொளுத்தப்பட்டன. 4, வட தமிழக மாவட்டங்கள்ல வன்முறை விஸ்வரூபம் எடுத்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. 2, 3 சரி. இங்க ஈரோடு என்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஈரோடு அல்ல கோவை. இங்க வட தமிழகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு, வட தமிழகம் அல்ல தென் தமிழகம். கோவைக்கு அருகில் உள்ள சூலூர் விமான நிலையம் அழிக்கப்படுது. புகை வண்டிகள்லாம் கவிழ்க்கப்படுது, கள்ளுக்கடைகள்லாம் கொளுத்தப்பட்டன. தென் தமிழக மாவட்டங்கள்ல வன்முறை விஸ்வரூபம் எடுத்தது. வினா 29, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் பலர் தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல மாண்டனர். அந்த இடங்கள் எவைன்னு சொல்றாங்க. இதற்கான விடை ராஜபாளையம் கொடுத்திருக்காங்க, காரைக்குடி, தேவக்கோட்டை, திருவாடனை, பூலாங்குறிச்சின்னு சொல்றாங்க. எல்லாமே கரெக்டுங்க, அனைத்துமே சரி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது நடந்த துப்பாக்கி சூட்டில் பல தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல மாண்டனர். அந்த இடங்கள் எவங்க கேட்கிறாங்க? ராஜபாளையம் ரைட்டு, காரைக்குடி, தேவக்கோட்டை, திருவாடனை, பூலாங்குறிச்சி, அனைத்தும் சரி. 30, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் டேஸ் மாதங்கள் வரை நடைபெற்றது. 2 மாதங்கள். 2 மாதங்கள் வரை நடைபெற்றது. இப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 2 மாதங்கள் வரை நடைபெற்றது. வினா 31, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள்ல சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தலைமையற்ற போராட்டமாயிற்று. தலைமையே இல்லாம ஒரு போராட்டம் சொல்றாங்க. காரணம், பம்பாய் காங்கிரஸ் கூட்டம் முடிந்த மறுநாளே தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர். அப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு யாரும் தலைமை இல்லாம ஒரு போராட்டம் நடைபெறுது. அந்த போராட்டம் நடைபெற தலைமை இல்லாத காரணம் பார்த்தோம்னா, பம்பாய் காங்கிரஸ் கூட்டம் நடந்து முடிந்த மறுநாளே பார்த்தோம்னா எல்லா தலைவரும் கைது செய்யறாங்க. எப்படி கைது செய்ய போகுது, என்ன பண்றாங்க? அதுக்கு தலைமை இல்லாமையே போகுதுன்னு சொல்றாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தலைமையற்று போராட்டம் ஆயிற்று. பம்பாய் காங்கிரஸ் கூட்டம் முடிந்த மறுநாளே தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர். வினா 32, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வீழ்ச்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவை எவை? 1, போராட்டக்காரர்களுக்கு தெளிவான திட்டம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. 2, நேரு கொடுத்த திட்டங்கள் தென்னிந்திய மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்துவதாக இருந்தது. 3, ஜப்பானிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த அகிம்சை கொரில்லா போர் முறை திட்டம் நடைமுறை சாத்தியமில்லை. 4, போராட்ட திட்டத்தை கொடுப்பதற்கு முன் காந்தி கைது செய்யப்பட்டு விட்டார். இதற்கான விடை கூற்று 1, 2 தவறாக கொடுக்க 1, 2, 3 தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க நேரு அல்ல. இங்க பாருங்க, நேரு கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய என்று கொடுக்கப்பட்டிருக்கு, தென்னிந்திய அல்ல, ஐக்கிய மாகாணத்துக்கு. அதே மாதிரி ஜப்பான் என்று ஜப்பானிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பெர்னிலிருந்து. போராட்டக்காரர்களுக்கு தெளிவான ஒரு திட்டம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. நேரு கொடுத்த திட்டங்கள் பார்த்தோம்னா ஐக்கிய மாகாணத்துக்கு மட்டுமே பொருந்துவதாக இருந்தது. பெர்னிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த அகிம்சை கொரில்லா போர் முறை திட்டம் நடைமுறை சாத்தியமில்லை. போராட்ட திட்டத்தை கொடுப்பதற்கு முன் காந்தி கைது செய்யப்பட்டு விட்டார். அப்ப தவறா கொடுக்கப்பட்டது எங்க தென் மாநிலங்கள்ல ஐக்கிய மாகாணம். ஜப்பானில் இருந்து சொல்றாங்க, ஜப்பான்ல இந்த பெர்னிலிருந்து.
இங்க ஜப்பான்லங்க பெர்லின். 33 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் வீழ்ச்சிக்கான பின்வரும் காரணங்கள்ல சரியானவை எது எவை? ஏ, மைய கட்டுப்பாடு இல்லாததால் ஒவ்வொரு மாநிலமும் அதை தன் போக்கில் போராட்டத்தை நடத்தியது. பி, போராட்டக்காரர்களிடையே செய்தி போக்குவரத்து தொடர்பு இல்லாது போயிற்று. கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ரகசியமாக செய்திகள் அனுப்ப முடியவில்லை. சி, காந்தி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த இயக்கத்தை திட்டமிட்டாரோ அந்த நம்பிக்கைகள் அனைத்தும் தவறாக போய்விட்டன. விடை டி, ஏ, பி, சி அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. மைய கட்டுப்பாடு இல்லாதனால், ஒரு தலைமை இல்லாதனால் ஒவ்வொரு மாநிலமும் அதை தன் போக்கில் போராட்டத்தை நடத்துது. போராட்டக்காரர்களிடையே செய்தி போக்குவரத்து தொடர்பு இல்லாத போயிற்று. கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் ரகசியமாக செய்தி அனுப்ப முடியவில்லைன்னு சொல்றாங்க. காந்தி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை திட்டமிட்டாரோ அந்த நம்பிக்கை அனைத்தும் போது தவறாக போகுதுன்னு சொல்றாங்க. 34 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் வீழ்ச்சிக்கான பின்வரும் காரணங்கள்ல சரியானவை எது எவைன்னு சொல்றாங்க. 1, இந்திய தேசிய காங்கிரஸ் வானொலி காங்கிரசின் தீவிரவாத நடவடிக்கைகள் மட்டுமே ஒளிபரப்பாயிற்று. 2, இந்து முஸ்லிம்களிடையே பதட்ட நிலை ஏற்பட்ட போது துவங்கப்பட்ட ஆசாத் இந்து வானொலி இயக்கத்தை நடத்த பயன்படவில்லை. 3, போலீசும் ராணுவம் முனைந்து நின்று போராட்டத்தை அடக்கின. 4, அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்தே போராட்டத்தை முளையிலே கிள்ளிவிட வேண்டும் என்ற உறுதியோடு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துன்னு சொல்றாங்க. 34 1, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 1, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 2 என்ன தவறாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா இங்க இந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசாத் முஸ்லிம் வானொலி தேசிய காங்கிரஸ் வானொலி காங்கிரசின் தீவிரவாத நடவடிக்கைகள் மட்டுமே ஒளிபரப்பிற்று. இந்து முஸ்லிம்களுக்கிடையே பதட்ட நிலை ஏற்பட்ட போது துவங்கப்பட்ட ஆசாத் முஸ்லிம் வானொலி இயக்கத்தை நடத்த பயன்படவில்லை. போலீசும் ராணுவமும் இணைந்து நின்று போராட்டத்தை அடக்கின. அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்தே போராட்டத்தை முளையிலே கிள்ளிவிட வேண்டும் என்று உறுதியோடு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தது. வினா 35 கூற்று மற்றும் காரண வகை. கூற்று பாருங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் இயக்கமாகவே கருதப்பட்டது, தேசிய இயக்கமாக கருதப்படவில்லை. காரணம், அவ்வியக்கம் பிரிட்டிஷ் இந்தியா, முஸ்லிம் இந்தியா, பாகிஸ்தான் இந்தியா ஆகியவற்றுக்கு எதிராக துவங்கப்பட்டதாக பல அமைப்புகள் கருதின. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் சொல்லிட்டு கருதப்படுறது. அப்ப இது ஒரு தேசிய இயக்கமாக கருதப்படல. காரணம், அவ்வியக்கம் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க, முஸ்லிம் இந்தியான்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க, பாகிஸ்தான் திட்டம் என்று பல ஆகியவற்றுக்கு எதிராக துவங்கப்பட்டதாகவே பல அமைப்புகள் கருதின. வினா 36 பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை பத்தி. 1, பிரிட்டிஷ் ராஜ்யமிடமிருந்து இந்து ராஜ்யத்துக்கு அதிகாரம் மாற்றப்பட வேண்டும் என்பது காங்கிரசினுடைய குறிக்கோள் என்றும் கருதிய ஜின்னா முஸ்லிம்களை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டான். 2, இந்து மகாசபை அப்போராட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை. 3, ரஷ்ய நேச நாடுகள் பக்கம் சேர்ந்ததால் இந்திய கம்யூனிஸ்டுகள் அரசாங்கத்தை ஆதரித்தனர். 4, ஆகஸ்ட் போராட்டத்துக்கு அனைத்து அமைப்புகளின் ஆதரவும் கிடைக்கவில்லை. சொல்றாங்க. 36க்கு அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் ராஜ்யத்திடமிருந்து இந்து ராஜ்யத்துக்கு அதிகாரம் மாற்றப்பட வேண்டும் என்பது காங்கிரசின் குறிக்கோள் என்றும் கருதிய ஜின்னா முஸ்லிம்களை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இந்து மகாசபை போராட்டத்தில் ஆர்வம் காட்டவில்லை. ரஷ்ய நேச நாடுகள் பக்கம் சேர்ந்ததால் இந்திய கம்யூனிஸ்டுகள் அரசாங்கத்தை ஆதரித்தனர். ஆகஸ்ட் போராட்டத்துக்கு அனைத்து அமைப்புகளின் ஆதரவும் கிடைக்கவில்லை. அப்ப அனைத்துமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. வினா 37 சியாங்கே ஷேக் ரூஸ்வெல்ட் போன்றோர் இந்தியாவுக்கு துணையாக இருப்பவர்கள் என்று எதிர்பார்த்தவர் பார்த்தோம்னா இதற்கான விடை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். டி. ஏ மகாத்மா காந்தி. சியாங்கே ஷேக் ரூஸ்வெல்ட் போன்றோர் இந்தியாவுக்கு துணையாக இருப்பார் என்று எதிர்பார்த்தவர் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. சியாங்கே ஷேக் ரூஸ்வெல்ட் போன்றோர் இந்தியாவுக்கு துணையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் மகாத்மா காந்தி. 38 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் இயல்புகள் சரியானவை எது எவை? 1, இந்திய விடுதலை போராட்டத்தில் பொதுமக்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பங்கேற்றனர். 2, அருணா ஆசபலி, சுலோசனா கிருபாலனி போன்ற பெண்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர்.
3 தர்பங்கா அரசர் போன்ற ஜமீன்தார்களும் நில சுவார்ந்தார்களும் இந்த இயக்கத்துக்கு உதவினர். இதற்கான விடை பாருங்க. 1, 2, 3 சரி. எல்லாமே சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 3மே சரியா இருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தில் பொதுமக்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பங்கேற்றனர். அருணா ஆசப் அலி, சுலோசனா கிருபாலனி போன்ற பெண்களும் பள்ளி கல்லூரி மாணவிகளும் கலந்து கொண்டன. தர்பங்கா அரசர் போன்ற ஜமீன்தார்களும் நில சுவார்ந்தார்களும் இந்த இயக்கத்துக்கு உதவினர். வினா 39. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் இயல்புகளில் சரியானவை எவை? 1. அரசாங்க அலுவலர்கள் குறிப்பாக கடைநிலை ஊழியர்கள் போராட்டத்துக்கு மறைமுகமாக உதவி செய்தனர். 2. முஸ்லிம்கள் இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை, ஆயினும் எதிர்க்கவில்லை. 3. இப்போராட்டத்தை தலைவர்கள் சிறையில் இருந்தபோது மக்களே முனைப்பார்வத்துடன் நடத்தினர் சொல்றாங்க. அனைத்தும் சரிங்க. 1, 2, 3 அனைத்தும் சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் இயல்புகள்ல சரியானவை எதுன்னு கேட்டாங்கன்னா, அரசாங்க அலுவலர்கள் குறிப்பாக கடைநிலை ஊழியர்கள் கூட போராட்டத்துக்கு மறைமுகமாக உதவி செய்யறாங்க. முஸ்லிம்கள் இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை, ஆயினும் எதிர்க்கவில்லை. இப்போராட்டத்தை தலைவர்கள் சிறையில் இருந்த போது மக்களே முனைப்பார்வத்துடன் நடத்தினர். 40. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் இயல்புக்குள்ள சரியானவை எவை? 1. ஆகஸ்ட் புரட்சி வன்முறை கிளர்ச்சி ஆகும். 2. இந்த போராட்டத்தின் போது நாட்டின் சில பகுதிகள் இணை அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். 3. இரண்டாம் உலகப் போரை காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. 4. இந்த இயக்கம் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவ தாக்குதல் தொடங்க தூண்டுகோலாக இருந்தது. விடை பார்த்தீங்கன்னா 40க்கு அனைத்தும் சரி. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் புரட்சி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் இயல்புகள் சரியானவை எவை கேட்டாங்கன்னா, ஆகஸ்ட் புரட்சி வன்முறை கிளர்ச்சி ஆகும். இந்த போராட்டத்தின் போது நாட்டின் சில பகுதிகள் இணை அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இரண்டாம் உலகப் போரை காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. இந்த இயக்கம் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவ தாக்குதல் தொடங்க தூண்டுகோலாக இருந்தது. 1, 2, 3, 4 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 41. இந்து சபையினுடைய தலைவர் டேஸ் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று இந்துக்களை கேட்டுக்கொண்டார். பி சவார்கர். இந்து மகாசபையினுடைய தலைவர் சவார்கர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று இந்துக்களை கேட்டுக்கொண்டார். அப்ப இங்க சரியுடைய சவார்கர். 42. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவை? 1. உலகப் போரில் ரஷ்யாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போராட்டத்தை வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை சரியாக பரிசீலிக்கப்படாத சமய பொருத்தமற்ற முடிவு என்று கூறியது. 2. பார்சிகள் இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. 3. அகலிகள் கிறிஸ்துவர்கள் அரிஜன் தலைவர்கள் அரசாங்கத்தை விரோதித்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. இதற்கான விடை ஏ கூற்று 1, 3 சரியா கொடுக்கப்பட்டிருக்கு. 2 என்ன தவறா கொடுக்கப்பட்டனா, இங்க ஆதரிக்கவில்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கு, ஆதரித்தன்னு சொல்றாங்க. உலகப் போரில் ரஷ்யாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போராட்டத்தை வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை சரியாக பரிசீலிக்கப்படாத சமய பொருத்தமற்ற முடிவு என்று கூறியது. பார்சிகள் இந்த இயக்கத்தை ஆதரித்தனர். அகலிகள் கிறிஸ்துவர்கள் அரிஜன் தலைவர்கள் அரசாங்கத்தை விரோதித்துக் கொள்ள வேண்டாம் என்று இந்த இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. 43. இந்திய விடுதலை போராட்டத்தின் உச்சகட்டம் என்று அழைக்கப்படும் போராட்டம் பி வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தின் உச்சகட்டம் என்று அழைக்கப்படும் போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 44. படித்தோர், பாமரர், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், கைவினைஞர்கள், ஊழியம் செய்வோர், பெண்கள் ஆகிய சமுதாயத்தின் அனைத்து பகுதியினரும் கலந்து கொண்ட போராட்டத்தின் நிகழ்வு பார்த்தனா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். படித்தோர், பாமரர், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், கைவினைஞர்கள், ஊழியம் செய்வோர், பெண்கள் ஆகிய சமுதாயத்தின் அனைத்து பகுதியினரும் கலந்து கொண்ட போராட்ட நிகழ்வு வெள்ளையனே வெளியேறு இயக்கமாகும். கடைசி வினாங்க, கடைசியா முடிக்கிற வினா. 45. பம்பாய் தீர்மானத்தை பற்றி அரசாங்கத்துக்கு விளக்கு கூறி 2 வாரங்களுக்கு பின்னரே போராட்டத்தை துவங்குவதாக இருந்தவர் மகாத்மா காந்தி. பம்பாய் தீர்மானத்தை பற்றி அரசாங்கத்துக்கு விளக்க கூறி 2 வாரங்களுக்கு பின்னரே போராட்டத்தை துவங்குவதாக இருந்தவர் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. இதோட 45 வினாவும் பார்த்துட்டுங்க. 45 வினா முக்கியமான பெஸ்ட் வினா.
அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.